வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் சைனாவை பற்றி ஒரு மிக முக்கியமான சீரியஸான அப்டேட் பார்க்க போகிறோம். சைனா அப்படின்னு நம்ம யோசிச்சாலே ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். அவங்களுடைய தொழில்துறை, அவங்களுடைய வளர்ச்சி, மூணாவதாக ஒன்று சொன்னோம்னா அவங்களுடைய இராணுவம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு இராணுவத்தை, ஸ்டாண்டிங் ஆர்மியை கொண்ட ஒரு நாடு, உலகத்திலே வேகமாக நவீனமாக்கப்பட்ட ஒரு இராணுவம் அப்படின்னா சீனாவுடைய இராணுவம் தான். கடைசியாக சீனா நேருக்கு நேராக சந்திச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை கல்வான் வேலியில். அது என்ன நடந்துச்சுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ டேவிட் சாய் ஒரு மிக முக்கியமான நபர், சீனாவை ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சீனர். அவர் சீனாவிலேருந்து இப்போ வெளியில் இருக்கார். ஒரு இண்டிபெண்ட் கமெண்டேட்டர், ஒரு யூடியூப் சேனலுமே ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நேற்று எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு, மேண்ட்ரின் மொழியில், சீன மொழியில். அதை நம்ம ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது இந்த பொருள் வருது. என்னன்னா, ஷாங் ஜோக்கியா இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவுடைய PLA, பீப்புள் லிபரேஷன் ஆர்மியோட மிக முக்கியமான உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு தளபதி. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஷாங் ஜோக்சியா கிட்டத்தட்ட நம்ம ஷி ஜின்பிங்கோடைய ரைட் ஹேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இவங்க அசர்ட் பண்றது, சீனாவோடைய அச்சுறுத்தல் எல்லாமே ரெண்டு வகையா தான் இருக்கு. ஒன்று பொருளாதார ரீதியா, இன்னொன்று ராணுவ ரீதியா. அப்ப ராணுவ ரீதியான்னு சொல்லும் போது ராணுவ படைத்தளபதி எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தெரியும். இவரை கைது செஞ்சுட்டாங்க அப்படின்ற செய்தி அரசல் புரசலா ஒரு ரூமரா இருந்துச்சு. பட் இவர் உறுதிப்பட சொல்றாரு, இவர் மட்டும் இல்லாம 17 முக்கிய உயர் ராணுவ அதிகாரிகள், ஜெனரல் ரேங்க்ல இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள், குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜெனரல் லியூ ஜெனி, ஜெனரல் ஷியா தான்லிங், லெப்டினன்ட் ஜெனரல் ஜாங் ஷூஜின் மற்றும் மிக முக்கியமான மேஜர் ஜெனரல் லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள். இது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பப்ளிக் செக்யூரிட்டியோடைய, அதாவது ஹோம்லேண்ட், நம்மளுடைய ரா அமைப்பு, IB அமைப்பு போன்ற ஒரு ஹோம்லேண்ட் அமைப்போடைய ஸ்பெஷல் சர்வீசஸ் பீரோ அப்படின்ற ஒரு அமைப்பு, இவங்களுடைய CBIன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த அமைப்பு ஒரே நேரத்தில் 17 பேரை கைது செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் செக்யூரிட்டி பீரோ, சென்ட்ரல் கமிஷனர் ஃபார் டிசிப்ளினரி இன்ஸ்பெக்ஷன். இது நம்ம ராணுவத்தில் எடுத்தீங்கன்னா டிசிப்ளின், நம்ம மாநிலத்தை எடுத்தீங்கன்னா DVACன்னு சொல்லுவாங்க, டிசிப்ளின் அண்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் சொல்லிட்டு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலின் பேரில் இந்த கைது நடந்திருக்கு அப்படின்ட்டு அவங்க சொல்றது மிலிட்ரி கூ, இராணுவ புரட்சி ஏற்பட இருந்தது. இந்த மிக முக்கியமான இந்த 17 இராணுவ தளபதிகள் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அதனால தான் கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிவிஷனல் லெவல் ஆஃபீஸர்ஸ், மேஜர் ஜெனரல் ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இவங்களுடைய ப்ரொவின்சியல் மினிஸ்ட்ரி, அதாவது சட்டத்துறைக்கு மூலியமா இது வெளி உலகத்துக்கு வந்திருக்கு. இவங்க ஒரு டெப்டி ப்ரொவின்ஷியல் லெவல் ஆஃபீஸர், அந்த லெவலில் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய ஒரு மிக முக்கியமான ஜிண்டால் யூனிவர்சிட்டியோட சைனாவை ரொம்ப உத்து பார்க்கக்கூடிய ஒரு அதிகாரி, அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபர்ணா பட்நாயக். இவங்க ஸ்ரீபர்ணா பட்நாயக் இதை பற்றி ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்ப்போம். ஷாங் ஜோக்ஷியா ஹஸ் பீன் அரெஸ்டட் அப்பேரண்ட்லி. Thank you for China for being an information black box. Such high-level military instability signals severe internal fractures in China's command structure, potentially delaying aggressive actions like Taiwan contingencies, while inviting opportunistic responses or heightened caution from neighbors owing to possibilities of erratic or weakened PLA behavior. Every single time there is political disturbance in China, they coincide with border skirmishes with India to showcase cohesion to the domestic audience in China. This needs careful watching to understand how this unfolds. So ரெண்டு விஷயம் ஸ்பிளிட்டா பார்ப்போம். இவங்க ஸ்ரீபர்ணா பாட்டக் மேடம் என்ன சொல்றாங்கன்னா, இது ரொம்ப சீரியஸான இன்டர்னல் ஃப்ராக்சர், ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்னல் ஃப்ராக்சர் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப அந்த கட்டமைப்பே ஆட்டம் கண்டு இருக்கு அப்படின்றது தான் மிக முக்கியமான அங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நியூஸ். ரெண்டாவது, இது பெரிய லெவல்ல இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. 17 உயர் ராணுவ அதிகாரிகள் ஒரே நேரத்துல கைது செய்யப்படுறது, நீக்கப்படுறதுன்றது பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த ராணுவத்திலையுமே நடந்தது கிடையாது. அது போர்க்கால சூழல்ல World War II நடந்துச்சு. பட் சைனால இந்த மாதிரி நடக்குது அப்படி நீங்க கடைசியா நீங்க கூகுள் பண்ணி கூட பாருங்க, இந்தியாவுடைய ஒரு ராணுவ தளபதி நீக்கப்பட்டார், தண்டிக்கப்பட்டார்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. ரொம்ப 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 ஒரு அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வா இருக்கும். இந்த இடத்துல இது ஒரு கிளியர் கட்டா இவங்களுடைய PLA பீப்புள் லிபரேஷன் ஆர்மியோடைய கட்டமைப்பு அப்படின்றது கொலாப்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அப்போ தாய்வான் மேல இவங்க போர் தொடுத்து போவோம், தாய்வானை கைப்பற்றுவோம்னா ராணுவ தளபதிகள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவங்களே எப்ப வேணாலும் உங்களை கவுப்பாங்க அப்படின்ற போது தாய்வான் போரெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்கு, இவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தான் செகண்ட் முக்கியமான அப்சர்வேஷன். பட் மூணாவது மிக மிக முக்கியமான அப்சர்வேஷன் என்னன்னா, இந்த மாதிரியான சூழ்நிலை மக்களுக்கு அங்க ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையின்மை ஏற்பட்டு நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது இந்தியா சீனாவுடைய எல்லை பகுதிகளில் கல்வான் மாதிரியான சம்பவத்தை செஞ்சு அவங்க ராணுவத்தை மீண்டும் ஒரு பெரிய பிம்பமா, அது ஒரு பெரிய அசுரபலம் கொண்ட ஒரு ராணுவமா கட்டமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படும். இதை வாட்ச் அவுட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ தெளிவா இப்ப இதுல கொஞ்சம் டீட்டெயில போய் பார்க்கறோம்னா, ஷாங் யூக்ஷியா அப்படின்றவர் யாரு? 75 வயது, சீனியர் வைஸ் சேர்மன் ஆஃப் CMC சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன். அவங்களுடைய ஷி ஜின்பிங்கோடைய ஒரு ராணுவத்தோடைய மொத்த கண்ட்ரோலும் பார்த்தீங்க அப்படின்னா CMCல தான் இருக்கு. அதுல பிரசிடென்டா இருக்கிறது ஷி ஜின்பிங், வைஸ் பிரசிடென்டா இருக்கிறது தான் ஷாங் யோக்ஷியா. ஷாங் யோக்ஷியாவை அரெஸ்ட் பண்றாங்க, தனது அடுத்த இம்மீடியட் ஒரு சபல்டனா அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இது ஏதோ பயங்கர சீரியஸா இருக்கு அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவர் பொலிட் பீரோ மெம்பரும் கூட. சைனாவுடைய கம்யூனிஸ்ட் பார்ட்டி CCPயோடைய 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன், ஏன்னா அது கட்சிக்கான ராணுவம், PLAன்றது நாட்டுக்கான ராணுவம் கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒன்னு பொலிட் பீரோ, அரசு மற்றும் ராணுவம், இது ரெண்டுத்திலையுமே மிக முக்கியமான பதவி. கிட்டத்தட்ட ஷி ஜின்பிங்க்கு அடுத்த இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பதவி அப்படின்றது போது இது நம்ம ஒத்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதை தவிர ஷாங்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராவின்ஸ், இவங்க 2 பேருமே ஒரே ஊர்க்காரங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் ஒருத்தர் தெரியும். அந்த நம்பிக்கையின் பேர்ல தான் இவர் இங்க வரப்ப 1968 ராணுவத்துக்கு சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு வளர்ச்சியை பெற்று ஷி ஜின்பிங் 2012 வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்று 2022 தனக்கு அடுத்த துணைத் தலைவரா இவர் நியமிக்கிறார். அடுத்தது பாருங்க, லியூ ஜென்லி அப்படின்ற ஒரு உயர் அதிகாரி, ராணுவ அதிகாரி, PLAவோடது, 61 வயசு, ஜாயின்ட் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட் சீஃப். ரொம்ப 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 முக்கியம். நம்மளோட CDSன்னு சொல்லக்கூடிய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் மாதிரி அந்த முப்படைகளை ஒருங்கிணைக்கக்கூடிய மிக முக்கியமான துறையோடைய தலைவர். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதே ஷாங் யோக்ஷியோடைய எந்த சார்ஜ்ல இவங்களை கைது செய்தாங்களோ அதே சார்ஜ்ல இவரையும் கைது செய்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஹியூ விங்டாங், இவரும் பாத்தீங்கன்னா CMCயோட வைஸ் சேர்மனா இருந்தவர். அக்டோபர் மாதம் 2025 வெளியில் தூக்கி போட்டாங்க போன வருடம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மியோ ஹுவா, CMCயோடைய பொலிட்டிக்கல் ஒர்க் டைரக்டர், ரொம்ப மிக முக்கியமான போஸ்ட். 2025 கிட்டத்தட்ட 37 ஜெனரல்ஸ், ராணுவ உயர் அதிகாரிகள் இப்ப வரைக்கும் PL நீக்கப்பட்டிருக்காங்க, இல்ல கொல்லப்பட்டிருக்காங்க, இல்ல அவங்க தற்கொலை செய்திருக்காங்க. இப்போ ஒரே நேரத்துல 17 பேர், அதுவும் ராணுவத்தோட மொத்த தலைமையும் இவங்க நீக்கிறாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள சாலிடா ஏதோ புகஞ்சிருக்குன்றதை மட்டும் நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ நம்ம டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா கடைசியா இவங்க பண்ணது அக்டோபர் 2025 அந்த CPCயோடைய சைனாவுடைய பொலிட்டிக்கல் இதோடைய CPCயோட பிளனரி 100வது ஆண்டு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி இவரை தூக்குறாங்க. ஒரு 9 துறை ரீதியான அதிகாரிகளையும் தூக்குறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி ஒரு 3 மாதத்துக்கு பிறகு இவங்க 2 பேரையும் வேலையை விட்டு மட்டும் தூக்கல, அவங்க மேல விசாரணையும் போயிட்டு இருக்கு. அவர் கொல்லப்பட்டார்ன்ற செய்திகள்லாம் கூட வந்துகிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, ஒரு டேட்டாவை டீட்டெயில் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஷி ஜின்பிங் வந்த பிறகு கிட்டத்தட்ட 2 லட்சம் ராணுவ அதிகாரிகள் மற்றும் கீழ் லெவலில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருந்து எல்லாரையுமே இவங்க பனிஷ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி CMC சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன், அதாவது இந்த நாட்டோடைய ராணுவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பிலேயே பாத்தீங்கன்னா 8 இருந்து 9 அதிகாரிகள், உயர் அதிகாரிகளை தூக்கியிருக்காங்க. மாவோ இருந்த டைமை விட இது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஷி ஜின்பிங்கோட செல்ல பிள்ளையா இருக்கிறது அவங்க ராணுவத்தோடைய PLAவுடைய ராக்கெட் ஃபோர்ஸ். அந்த ராக்கெட் ஃபோர்ஸோட தளபதியிலுமே மிகப்பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா பர்ச் பண்ணப்பட்டிருக்காங்க, நீக்கப்பட்டிருக்காங்க. அடிப்படையா இவங்களுடைய வயலேஷன் எதுக்காக நீக்கப்படுறாங்க? ஃபர்ஸ்ட் டிஸ்லாயலிட்டி. ஷி ஜின்பிங்கோடைய நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா அங்க கதை முடிஞ்சது. 2வது பிரைபரி, 3வது கரப்ஷன். சமீபமா CAA ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, சைனாவை பத்தியான தகவல்கள் எங்களுக்கு ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம்.
ஸோ சிஏஏக்கே இவங்க வந்து சில பேர் உளவு வேலை பார்த்தாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வருது. அதே மாதிரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட கேனிஸ்டர்ஸ் இதை பற்றி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி நியூஸ் நம்ம போட்டிருந்தோம், வீடியோ போட்டிருந்தோம். இவங்களோட மிசைல் கேனிஸ்டர்ல தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கின்ற அளவுக்கு கரப்ஷன் அதிகமாக இருக்கு. ஸோ கரப்ஷன் இவங்களுடைய ரத்தத்தில் ஊர்னது. அப்போ அதாவது இராணுவத்தோடைய முதல் கோட்பாடு, நம்ம இராணுவத்தை எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி அப்படின்ற அந்த வார்த்தை வரும். அதுவே இல்லை அப்படின்னா நீங்க எவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சு நீங்க எவ்வளோ பெரிய இராணுவத்தை மிசைல் வச்சு நீங்க என்ன பண்ணாலும் அந்த இராணுவம் கையில காகாது. ஏன்னா இப்போ வெனிசுலால பார்த்தோம், அவங்க இராணுவம் கையை கட்டி நின்ட்டாங்க. சிஐ அவங்க காசு வாங்கிட்டு சிஐட்ட காசு வாங்கிட்டு சைடில் நின்னாங்க. இவங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் வந்தாங்க, அமெரிக்காவோட ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து தூக்கிட்டு போனதை நம்ம பார்த்தோம். ஸோ ஷி ஜின்பிங்க்கு இப்போ கிட்டத்தட்ட ஆட்டம் கண்டிருக்கு அப்படின்றது தெளிவாக தெரியுது. அதே மாதிரி 2027 ஷி ஜின்பிங் எப்படியாவது தாய்வானை கைப்பற்றணும் அப்படின்ற போது அந்த இராணுவம் அதுக்கு ரெடியா இல்லை அப்படின்றதான் இது வந்து கிளியர் கட்டா காமிக்குது. கிளியர் கட்டா இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷி ஜின்பிங்கோட நம்பிக்கை இழந்தவங்க தான் இவங்க அப்படின்ற போது இவங்க கழகத்தை நோக்கியும் போயிருக்கக்கூடிய ஒரு இராணுவ புரட்சி நோக்கியும் போயிருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. ஏன்னா 17 உயர் இராணுவ அதிகாரிகள் அவங்க இராணுவமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தலைமை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி ஒரு நிகழ்ச்சியை இவங்க வந்து பப்ளிக்கா பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சீரியஸான இன்புட்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியுது. இப்போ இவங்களுடைய லீடர்ஷிப் வேக்கும் அப்படின்றது, நீங்க 22 லட்சம் ராணுவ வீரர்கள் உங்ககிட்ட இருக்காங்க, உலகத்தோடைய 2வது மிகப்பெரிய ராணுவம், எண்ணிக்கையில மிகப்பெரிய கடற்படை, இது எல்லாமே இருந்தாலும் தளபதிகள் இல்லாம நீங்க என்ன பண்ணுவீங்க? அடுத்தது கீழ் ரேங்க் இருக்கக்கூடிய தளபதிகள், ரேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவங்க அந்த அனுபவத்தை பெற்று பயிற்சி பெற்று தான் அடுத்தது அவர்கள் தலைவர்கள் ஆக முடியும். சடனா இந்த இடம் வேகன்சி நிரப்பணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில் 45 லெப்டினன்ட் ஜெனரல்ஸ் இருக்காங்க நம்மளுடைய ராணுவத்துல, ஆர்மியில. இப்ப இவங்க 45 பேரையும் தூக்கிட்டு திடீர்னு ஒரு யாரையா கொண்டு வந்து போடணும் அப்படின்னா கண்டிப்பா அதனால முடியாது. ஏன்னா அந்த அனுபவம் தேவை, அந்த மெரிட் தேவை, அந்த அந்த பிரெயின் வந்து தேவை, கண்டிப்பா அந்த லீடர்ஷிப் தலைமை பண்பு தேவை. இப்ப இவங்க எங்க இருந்து ஃபில் பண்ணுவாங்க? எங்க இருந்து 2027 போய் தாய்வான் அட்டாக் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஸோ இப்போ இவங்க 20th பார்ட்டி காங்கிரஸ் வந்து வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 2017 ஜெனரல் ஜாங் யாங் இதே மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரும்போது அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாங்க. பட் இந்த குறிப்பிட்ட உயர் அதிகாரி ஜாங் யூக்ஷியோடைய அந்த மாதிரி செய்திகள் வரல. பட் இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த நாட்டோடைய மக்கள்கிட்ட நீங்க சீனர்கள்ட்ட கேட்டீங்கன்னா 2 விஷயமா அவங்க பெருமையா சொல்லுவாங்க. ஒன்னு அவங்க நாட்டோடைய கட்டமைப்பு, இன்னொன்னு அவங்க நாட்டோடைய ராணுவம். இப்ப இந்த ராணுவமே ஆட்டங்கண்டு இருக்கு அப்படின்ற போது சர்வாதிகாரியா இருக்கக்கூடிய ஷி ஜின்பிங்க்கு when you are on the top you are alone அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே சுத்தி நம்பிக்கை இல்லாம ஒரு சர்வாதிகாரியால நிச்சயமா தூங்கவே முடியாது. இப்ப இந்த சமயத்துல மக்கள் புரட்சி அப்படின்றது சீனாவுக்கு வந்து புதுசு கிடையாது. அப்ப இந்த மாதிரியான இடத்துல இவங்களுடைய மக்களை ஒன்னா வைக்கணும் அப்படின்னா இந்தியா கிட்ட நம்மளோட எல்லையில மீண்டும் கல்வான் மாதிரியோ இல்ல நம்மளுடைய இந்த டெஸ்பாங் பிளைன்ஸ் மாதிரியோ சில சம்பவங்களை செஞ்சு அவங்களுடைய ராணுவத்தை ஒரு 10 டிக்டாக் வீடியோ எடுத்து போட்டு நம்ம இந்தியர்களை வீழ்த்திட்டோம், அடிச்சிட்டோம், கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சீனை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிளியர் கட்டா இந்தியா இதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா கடந்த கால நிகழ்வுகள் இதுதான் சொல்லுது. இவங்க நாட்டை கட்டமைக்கிறதுக்கு, அதாவது ஒன்னா வைக்கிறதுக்கு இந்தியா எதிர்ப்பு அப்படின்றது ஒரு மிக முக்கியமான, அதாவது இந்திய எதிர்ப்புன்றதை விட அவங்க ராணுவத்தோடைய அந்த திறனை காமிக்கணும் அப்படின்னா இங்க ஏதாவது ஒரு வேலையை பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகமா இருக்கு. எல்லைகள்ல இந்திய ராணுவம் தயாரா தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு அட்வென்ச்சர் இவங்க மீண்டும் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இந்த முறை வீடியோ எடுத்து போடுறது இந்திய ராணுவமா இருக்கும். பட் இதை நம்ம லைட்டா எடுத்துக்க முடியாது. சீனா நம்மளை விட ஒரு வலிமையான நாடு, 5 மடங்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய வலிமையில் இருக்கக்கூடிய நாடு. ஷி ஜின்பிங் தன்னுடைய பதவியை காப்பாத்துறதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போவார். பட் ஒரு லாய்க்கற்ற, ஒரு தலைமையற்ற, ஒரு செயல்படாத, வெறும் பேப்பர்ல டிக்டாக்ல மட்டும் வீடியோ போட்டு இருக்கக்கூடிய ஒரு ராணுவமா தான் இன்னைக்கு இவங்க ராணுவம் இருக்கு. இதுவும் உலக அரசியல்ல பல மாற்றங்களை வந்து கொண்டு வரும். அமெரிக்கா இதை சென்ஸ் பண்ணாங்கன்னா இவங்க வீழ்த்தாம விட மாட்டாங்க. என்ன நடக்குன்ற பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்.